பருவம் 6. வி. துரோகம். என்னடா சொல்ற? அவங்க அம்மாதான்னா எடுத்தாங்க. அண்ணிக்கிட்ட பேசணும்னு சொன்னேன். அதுக்கு அவங்க, உன் அண்ணன் பேசுனது பத்தாதா, நீ இனி என்ன பேசி என் பொண்ணோட மனசை மாத்த போறேன்னு கேக்குறாங்க. அது மட்டும் இல்லனா, நல்லவன்னு நினைச்சு பழக விட்டதுக்கு உங்க அண்ணன் எங்களுக்கு கொடுத்த தண்டனையா, எங்க குடும்பத்தை கொஞ்சம் மானத்தோட வாழ விடுங்க அப்படின்னு என்னென்னமோ பேசுறாங்கண்ணா. என்னால கேட்க முடியல. வச்சுட்டு வந்துட்டேன். இப்ப என்னண்ணா பண்றது? ஒன்றுமே தோன்றவில்லை. சற்று நேரம் அமைதியாகவே இருந்தேன். தொடர்ந்தாள். அதனால தான் அவங்கள மாமா வீட்டுக்கு 2 நாள் அனுப்பல போல இருக்குண்ணா. என்னுடைய வீட்டிலேயே இவ்வளவு கோபப்படுகிறார்கள் என்றால் அவளது வீட்டில்? அவளை அதிகம் திட்டியிருப்பார்களோ, அடித்திருப்பார்களோ? அவள் எவ்வளவு அழுதாளோ? என்னென்னவோ தோன்றியது. அதைவிட இப்பொழுது தங்கைதான் முக்கியம். தங்கையிடம் சொன்னேன். தோ பாரடா, அந்த டைரியில என்னோட லவ் மேட்டர் உனக்கு தெரியும்னு நான் எதுவும் எழுதல. நீயும் உனக்கு தெரியும்னு எதுவும் காட்டிக்காத. எப்பவும் போல இரு, சரியா? தங்கையை கல்லூரியில் விட்டுவிட்டு அலுவலகத்திற்கு வந்தேன். என்ன செய்வது என்று யோசிப்பதற்கு முன்பாகவே தாயிடம் இருந்து அழைப்பு வந்தது. ரொம்ப அவசரம், சீக்கிரம் வா என்றாள். எதை பற்றி பேசப் போகிறாள் என்று தெரியும். இருந்தும் ஒன்றும் தெரியாதது போலவே உள்ளே சென்றேன். தந்தை இருப்பார் என்று எதிர்பார்க்கவில்லை. கேட்டேன், எதுக்குமா வர சொன்னீங்க? தாய் அழ ஆரம்பித்தாள். தாயின் கோபத்தை எதிர்பார்த்து சென்ற எனக்கு அந்த அழுகை அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. ஏன் அழறீங்க? என்ன ஆச்சு? தந்தை கோபமாக டைரியை தூக்கி வீசினார். இந்த டைரியை கேளுடா, அது சொல்லும் என்ன ஆச்சுன்னு என்றார். ஒன்றும் பேசவில்லை. தந்தை தொடர்ந்தார். என்னதான் இருந்தாலும் ஒரு பையனும் பொண்ணும் நட்போட மட்டும் இருக்க முடியாதுன்னு நிரூபிச்சிட்டல்ல? தலை குனிந்து பொறுமை காத்தேன். அப்பா, நீங்க ஏன் இவ்ளோ கோவப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும். எங்க நான் வீட்டை விட்டு போயிடுவேனோ, அதனால தங்கச்சியோட வாழ்க்கை பாதிக்கப்படுமோன்னு தானே? நிஜமாவே எங்க கல்யாணம் உங்க சம்மதம் இல்லாம நடக்காதுப்பா. எதுக்குடா கல்யாணத்துக்கு மட்டும் எங்களோட சம்மதம்? திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டா மதிப்பில்லைன்னு உனக்கே தெரியுது இல்ல? எவ்வளவு நம்பிக்கை இருந்தா அவங்க பொண்ண உன்கூட தனியா இருக்க வச்சிருப்பாங்க. அந்த நம்பிக்கையை கெடுத்துட்டியேடா. நம்ம குடும்பமானத்தையே வாங்கிட்டியே. தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கிற நேரத்துல இப்படி பண்ணிட்டியே. ஏன்பா, நமக்கு தெரியாதவனை காட்டி இவன் நல்லவன்னு சொன்னா மட்டும் மாப்பிள்ளையா ஏத்துக்கிறீங்க? இவள உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவ குடும்பத்தோட நெருங்கி பழகி இருக்கீங்க. 3வது மனுஷன் பேச்சை கேட்கணும்னு கூட அவசியம் இல்ல. அப்புறம் ஏன்பா வேண்டாம்னு சொல்றீங்க? என்னை எதிர்த்து கேள்வி கேட்குற அளவுக்கு வந்துட்டியா? ஒழுங்கா இந்த வீட்ல இருக்கிற மாதிரி இருந்தா இரு, இல்ல எனக்கு பொண்ணு மட்டும் தானே நினைச்சுக்கிறேன் சொல்லிவிட்டு நகர்ந்து சென்றார். தாய் அழுது கொண்டே இருந்தாள். நான் சென்று கீழே கிடந்த டைரியை எடுத்தேன். தந்தைக்கு அதை பார்த்து மிகவும் கோபம் வந்துவிட்டது. மீண்டும் திட்டினார். சற்று நேரத்தில் அவரும் ஓய்ந்து விட்டார். நான் மாடிக்குச் சென்றேன். கீழே வரவே இல்லை. தந்தையின் வார்த்தைகள் காயப்படுத்தின. என்னவளின் வீட்டிலும் தெரிந்துவிட்டது. அங்கு அவளுக்கும் இதே நிலைதான் என்பது இன்னும் வேதனை அளித்தது. தங்கை சொன்ன வார்த்தைகளும் மனதில் நின்றது. என்னால் அழ மட்டும்தான் முடிந்தது. தங்கை சொன்னது உண்மைதான். தந்தைக்கு இவ்வளவு கோபம் வந்து நானும் என்றுதான் பார்க்கிறேன். நேரம் போனதே தெரியவில்லை. தங்கை வந்த பிறகுதான் பொழுது சாய்ந்ததே தெரிந்தது. என்னண்ணா, எப்ப வந்த? லேட்டா வந்திருக்கலாம்ல? நானா ஒன்றும் வரல. அம்மா தான் ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க. என்ன ஆச்சு? பதட்டமாக கேட்டாள். நடந்த அனைத்தையும் சொன்னேன். சொல்லிக் கொண்டிருக்கும் போதே தங்கை கண்களில் நீர் ஊற்றெடுத்தது. என்னோட கல்யாணத்தை காரணம் காட்டி உன்னோட காதலை வேண்டாம்னு சொல்றாங்களா? அப்படின்னா எனக்கு கல்யாணமே வேண்டாம். எங்கே இப்ப அப்பா உன்னோட காதலை ஏத்துக்கிறாரா பாப்போம். ஏன்னா அப்பா இப்படி ஆயிட்டாரு? அவர் ஜாதி பார்க்கறாரானா? இல்லடா, அப்படி இல்ல. அவ வீட்ல என் மேல நம்பிக்கை வச்சு என் கூட அவளை தனியா படிக்க அனுப்புனாங்க. அந்த நம்பிக்கையை கெடுத்துட்டேன்றது தான் அப்பாவோட கோபமே. அதுதான் நீங்க 2 பேருமே நல்ல மார்க் எடுத்து காமிச்சிங்களே, அப்புறம் என்னவாமா? எனக்கு தெரியல. நான் என்ன ஜோசியம்மா கத்து வச்சிருக்கேன்? கத்து வச்சிருந்தாலாவது நல்லா இருந்திருக்கும். யார் யார் மனசுல என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும். வெறுப்பாக இருந்தது. சற்று நேரம் அமைதியாக இருந்தோம். கண்களை துடைத்துக்கொண்டு தங்கை கேட்டாள், சாப்பிட்டியானா? கண்களில் ஊறியிருந்த கண்ணீர் தங்கையின் இந்த கேள்வியை கேட்டவுடன் கன்னத்தில் கோடு கிழித்தது. என்னதான் கோபம் இருந்தாலும், தந்தை திட்டியிருந்தாலும் தாயாவது கேட்டிருக்கலாம். சாப்பாடு போடாவிட்டாலும் கேட்டிருந்தாலாவது மனமும் வயிறும் நிறைந்திருக்கும். தங்கை மட்டும்தான் கேட்டாள். தாயாவது. ஏன்னா அழற? எனக்கு தெரியும், நீ சாப்பிட்ருக்க மாட்ட, அதனால தான் அழற.
இரு, நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். வேண்டாண்டா. ஏன்னா? பசிக்கல. அப்பா உன்னை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா? சி, இல்லடா. பின்ன ஏன் நான் வேண்டாம்னு சொல்ற? ஒரு மாதிரி இருக்குடா. எவ்வளவு சொல்லியும் கேட்காமல் கீழே சென்றவள் வெகுநேரமாகியும் வராததால் நானே கீழே சென்றேன். சமையலறையில் தாயும் தங்கையும் பேசுவதை கேட்க நேர்ந்தது. இவ்வளவு நேரமா கிச்சன்ல என்னடி பண்ற? சாப்பாடு செய்யறேம்மா. யாருக்கு? இது என்னம்மா கேள்வி? நமக்குத்தான். நான் செய்றேன், நீ இந்த பக்கம் வா. நீங்க செஞ்சதை தான் நான் பார்த்தேனே. காலையிலிருந்து அப்பாவும் அண்ணாவும் வீட்லயே இருக்காங்க. யாரும் சாப்பிடல, சாப்பாடும் செய்யல. என்னம்மா பண்ணுனீங்க காலையிலிருந்து? சரி, இந்த பக்கம் வா, நான் செய்றேன். ஒன்னும் வேண்டாம், நானே செஞ்சுக்கிறேன். என்னடி, நீயும் என் பேச்சை கேட்க மாட்டேன்ற முடிவில் இருக்கியா? சொன்னா கேட்க மாட்ட, வாடி இந்த பக்கம். தங்கையின் கையை பிடித்து இழுத்து தள்ளினாள். மீண்டும் பேச்சை தொடர்ந்தாள். வர வர உனக்கு அதிக பிரசங்கித்தனம் ஜாஸ்தி ஆயிருச்சு. சின்னவங்க பெரியவங்கன்னு மட்டும் மரியாதை தெரியாம பேசிக்கிட்டு இருக்க. இப்படியே நீ இருந்தா போற இடத்துல எங்களைத்தான் தப்பா பேசுவாங்க. அதெல்லாம் எங்க தெரிய போகுது? குடும்ப மானத்தை வாங்கவே எல்லாம் என் வயித்துல வந்து பிறந்திருக்கீங்க. தொடர்ந்து கொண்டே போனாள். தங்கை அழுதாள். அவளுக்கு அது மட்டும்தான் செய்ய முடிந்தது. என்னால் அதற்கு மேல் கேட்க முடியவில்லை. உள்ளே சென்றேன். பாருண்ணா, அம்மா என்னவெல்லாம் பேசுறாங்கன்னு. அம்மா வேற ஏதாவது கோபத்தில் இருந்திருப்பாங்க. நீ மேலே போய் என்னோட துண்டு எடுத்துட்டு வா, போ. சாக்கு சொல்லி அவளது கண்களை துடைத்து வெளியே அனுப்பினேன். தாய் முகத்தை திருப்பிக் கொண்டாள். என் மேல இருக்க கோபத்தை தங்கச்சி மேல ஏமா காட்டுறீங்க? அவ இதெல்லாம் தாங்க மாட்டாமா? என்னமோ அவ மேல அக்கறை இருக்கா மாதிரி பேசுற. தங்கச்சிய பாத்துக்கிறதுல நான் என்னமா குறை வச்சேன்? உன் வீட்டுலயும் ஒரு பொண்ணு இருக்கான்ற நினைப்பு இருந்திருந்தா அந்த வீட்டுக்கு இப்படி ஒரு துரோகத்தை நீ பண்ணியிருக்க மாட்ட. நான் என்னமா தப்பு பண்ணேன்? ஆமா, நான் லவ் பண்றேன். அது தப்பா? அப்படியே இருந்தாலும் என்ன திட்டுங்க, அடிங்க, கஷ்டப்படுத்துங்க. தேவையே இல்லாம தங்கச்சி மேல ஏமா கோபத்தை காட்டுறீங்க? சொல்லிவிட்டு வெளியே வந்தேன். தங்கை நின்றிருந்தாள். கங்கை நீரை கடன் வாங்கிக் கொண்டாள் போலும். தோலை தட்டி கொடுத்துவிட்டு உள்ளே சென்றேன். சிறிது நேரத்தில் சாப்பாட்டுத் தட்டுடன் தங்கை வந்தாள். என்னண்ணா, இன்னும் அதையே நினைச்சிட்டு இருக்கியா? தட்டை டேபிள் மீது வைத்துவிட்டு கட்டிலில் அருகில் வந்து அமர்ந்தாள். சாப்பிடுண்ணா. வேண்டாண்டா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. சாப்பிட்டா சரியாயிடும்ண்ணா, வா. அதான் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்றேன்ல, விடுடா. எனக்கும் ஒரு மாதிரி தான்னா இருக்கு, பசிக்குது. என்னுடைய பார்வையிலேயே புரிந்து கொண்டாள். சொன்னாள். உன்னை பார்க்க வர்ற அவசரத்துல காலையில டிஃபன் எடுக்க மறந்துட்டேன். பசிக்குதுண்ணா, சாப்பிடு வா. தாய் கூட கேட்கவில்லை. தங்கைக்குத்தான் என் மீது அக்கறை என்று நினைத்தேன். ஆனால் அவள் மீது எனக்கு இல்லாமல் போய்விட்டதை நினைத்து வெட்கித் தலை குனிந்தேன். என்னண்ணா? நான் உன்னை மறந்துட்டேன்ல? ஏன்னா அப்படி சொல்ற? நீ சாப்பிட்டியான்னு நான் உன்னை கேட்கவே இல்லையேடா. நான் சுயநலமா இருந்துட்டேன்ல? என்னண்ணா, உன்னை நீயே இப்படி சொல்ற? அப்பா திட்டுனதையே நீ நினைச்சிட்டு இருந்திருப்ப. அதனால தான். நீ தான் அடிக்கடி சொல்லுவியே, நான் தான் உன்னோட உயிர்னு. உன்னை பத்தி எனக்கு தெரியாதானா? கண்களை துடைத்துக்கொண்டு அடைத்தேன். சரி வா, சாப்பிடு. நான் கீழே போய் சாப்பிட்டுக்கிறேன்னா, நீ சாப்பிடு. என்னை சாப்பிட வைத்து விட்டு சென்றாள். சிறிது நேரம் கழித்து தங்கை சாப்பிட்டாளா என்று பார்க்க கீழே சென்றேன். தாய், தந்தை, தங்கை மூவரும் அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். திரும்பி வந்து விட்டேன். உறங்கும் நேரத்தில் தங்கை அழுதபடியே பயந்து பயந்து வந்தாள். என்னடா ஆச்சு? காதலிக்கிறது தப்பா இல்ல நீ காதலிக்கிறது தப்பானா? ஏண்டா திடீர்னு கேட்குற? கீழே சாப்பிட்டு இருக்கும்போது அப்பா சொல்றாரு, இனி நான் உன் ரூமுக்கு வரக்கூடாதாமா. ஏன்னு கேட்டா, உன்னோட அண்ணன் இப்ப வேறொரு வேலை செஞ்சுட்டு இருக்கான். நீ போய் அவனை தொந்தரவு பண்ணாத, அவனே வருவான்னு சொல்றாரு. அவரே என்னை காலேஜுக்கும் கூட்டிட்டு போறாராமா. நான் என்னண்ணா பண்றது? தந்தையின் இந்த வார்த்தைகள் வேதனை அளித்தது. தொடர்ந்தாள். நீ வீட்டை விட்டு போனாதான் நாம பிரிவோம்னு நினைச்சேன். ஆனா இப்ப அப்பாவே நம்மள பிரிச்சுடுவாரு போலனா. அப்பா இனிமே இப்படித்தான் இருப்பாரானா? எனது மார்பில் முகத்தை புதைத்து கொண்டு அழுதாள். நான் அவர் பேச்சை கேட்க மாட்டேன்னு நினைச்சிட்டாரு. மற்றபடி வேற எதுவும் இல்லடா. நீ வேணும்னா பாரு, நாளைக்கே அப்பா நம்மக்கிட்ட வந்து பழையபடி பேசுவார். சும்மா என்ன சமாதானம் செய்ய பொய் சொல்லாதனா. நிஜமாவே உனக்கு அந்த நம்பிக்கை இருக்கா? பதில் சொல்ல முடியவில்லை. தொடர்ந்தாள். நான் வேணும்னா அப்பா கிட்ட பேசி புரிய வைக்கட்டானா? உனக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு. நீயே வீணா போய் மாட்டிக்காத. இப்ப நான் நாளைக்கு என்னன்னா பண்றது? நாளைக்கு ஒரு நாள்
நீ அப்பா கூடவே போடா. நாளைக்கு எப்படியாவது நான் அப்பாவை சமாதானம் பண்ணிடுறேன். முடியாது. என்ன ஏதுன்னு ஒண்ணுமே கேட்காம அப்பா தான் தேவையில்லாம உன் மேல கோவப்படுறாரு. அம்மா கூட எதுவுமே சப்போர்ட் பண்ணி பேசல. எல்லாரும் கோவப்பட்டா நம்ம மட்டும் எங்க போறதாம்? நானும் கோவமா இருக்கேன். நான் நாளைக்கு காலேஜுக்கே போல. இளையவளின் கோபத்தை இலகுவாக சமாளிக்கலாம். தேவையில்லாம டென்ஷன் ஆகாதடா. நம்ம அப்பா தானே. நான் அப்பா கிட்ட பேசுறேன். நாளைக்கு ஒரு நாள் மட்டும் நீ அட்ஜஸ்ட் பண்ணு. சொல்லி முடிப்பதற்குள் தாய் வந்து வெளியே நின்றபடியே தங்கையை அதட்டினாள். இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? அப்பா என்ன சொன்னாரு? வாடி இங்க. தங்கை அழுது கொண்டே இருந்தாள். நான் ஒன்றும் பேசவில்லை. தாய் மீண்டும் அதட்டினாள். போ என்று தலையசைத்தேன். தங்கையும் அழுதபடியே ரூமை விட்டு வெளியேறினாள். வேறு வழியும் இல்லை. தங்கை கை வைத்தியம். தாயும் தந்தையும் இதே நிலையில் இருந்தால் தங்கை சொன்னது போல் அனைவரும் பிரிந்து விடுவோம். தந்தை என்னை புரிந்து கொள்ளவே முடியாது. அவரை சமாதானம் செய்ய அவருடன் பேசினால் அவரது கோபம் அதிகரிக்கும். ஆனால் அதற்காக என்னுடைய காதலை என்னால் கைவிட முடியாது. அவள் என் மீது அதிக நம்பிக்கை வைத்துள்ளாள். அவளுக்கும் இப்போது என் நிலைதான். அதை நினைக்கும் போது இதயம் கனத்தது. பாரம் தாங்காமல் கால்கள் நடுங்கின, தள்ளாடின. அந்த சூழ்நிலையே வேறு மாதிரி இருந்தது. என்னைச் சுற்றியும் சுழல்கள். கண்கள் சொருகின. சுவாசம் சீரான நிலை தவறும் தருணம். அனல் காற்று வயிற்றை நிரப்பியது. வெதுவெதுப்பான காற்று பலமாக உடலில் வீசுவது போன்ற உணர்வு. கண் கூசும் வெளிச்சம். பின் இருள், மை இருட்டு. எங்கே தொடங்கி எங்கே முடிகிறது என்று தெரியாத இருள். இரவு முழுதும் சுயநினைவற்றவன் போல கிடந்தேன். காலையில் தங்கை வந்து தொட்டு எழுப்பும் வரை ஏதோ வேறு உலகத்தில் இருந்தது போல் தோன்றியது. என்னண்ணா உடம்பு இப்படி சுடுது? முகமெல்லாம் வீங்கி இருக்கு. நைட்டு தூங்கலியா? என்னண்ணா ஆச்சு? காலையிலிருந்து சாப்பிடாம நைட்டு சாப்பிட்டேன்ல, அதான் வாந்தி வந்துருச்சு. என்னண்ணா அப்பவே வந்து எழுப்பி இருக்கலாம் இல்ல? அழுதுகிட்டே வேற இருந்த. சரி, நீ போய் முதல்ல குளிச்சுட்டு வா. தலைக்கு குளிக்காதண்ணா, நீர் இறங்கிடும். குளித்துவிட்டு வந்தேன். தங்கை எதையோ கொண்டு வந்தாள். என்னடா இதெல்லாம் கேட்டேன். நீ வாந்தி எடுத்தேன்னு சொன்னல்ல, அதான் குளுக்கோஸ் டப்பா கொண்டு வந்தேன். அப்பப்ப தண்ணியில கலக்கி குடிச்சுக்கோ. குளுக்கோஸ் டப்பா உனக்கு எப்படி கிடைச்சது? போன மாசம் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு அப்பா வாங்கிட்டு வந்தார்ல, அதுதான் இது. இத நீ ஆஃபீஸ்க்கு எடுத்துட்டு போய்க்கோண்ணா. இல்லடா, நான் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு போகல. ரொம்ப முடியலையாண்ணா? இங்க இந்த பிரச்சனை வச்சுக்கிட்டு அங்க என்னால நிம்மதியா வேலை பார்க்க முடியாதுடா. வேண்டாண்ணா, அப்பாவும் இன்னைக்கு போகல. நீயும் இங்க இருந்தா அப்பா ஏதாவது சொல்லுவார். நீ பேசாம ஆஃபீஸ்க்கே போயிடுண்ணா. அப்பாவை சமாதானம் செய்ய நான் இங்க தாண்டா இருக்கணும். இல்லண்ணா, வேண்டாம். சொன்னா கேளு. எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்கிறது சொல்லு? அதுவும் சரிதான். ஆனா சமாளிச்சுக்குவியாண்ணா? அப்பா கோவமா பேசினா என்ன பண்ணுவ? நான் பாத்துக்கிறேன்டா. சரி, என்னவோ. நீ இரு, நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். வேண்டாண்டா, நான் கீழேயே வந்து சாப்பிட்றேன். அப்பாவும் கீழே தானா இருக்காரு. நீ இரு, நானே எடுத்துட்டு வரேன். நீ இப்படி எடுத்து கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருந்தா எனக்கும் அப்பாவுக்கும் பேச்சுவார்த்தையே இல்லாம போயிடும். வா, கீழே போலாம். டைனிங் டேபிளில் தந்தைக்கு எதிரே அமர்ந்தேன். ஒன்றும் பேசவில்லை. தங்கை பரிமாறினாள். நானே ஆரம்பித்தேன். அப்பா. பதில் ஏதும் இல்லை. தங்கையும் பார்த்தாள். மீண்டும் ஆரம்பித்தேன். அப்பா. தங்கையை தாய் உள்ளே செல்ல உத்தரவிட்டாள். இன்னும் என் மேல கோபமாங்கப்பா. அப்பா கையில் இருந்த தோசை துண்டு சட்னியிடம் கூட செல்லவில்லை. ஏதாவது பேசுங்கப்பா. நான் ஏண்டா உன்கிட்ட பேசணும்? நான் அப்படி என்னப்பா பண்ணினேன்? அந்த கருமத்தை என் வாயால வேற சொல்லணுமா? கோபமாக எழுந்து சென்று விட்டார். நானும் பின்தொடர்ந்து பேசினேன். அப்பா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. டேய், உன்னை எவ்வளவு நம்பியிருந்தா அவங்க பொண்ணை உன் கூட பழக விட்டு இருப்பாங்க. அந்த நம்பிக்கையை கெடுத்து அவங்கள ஏமாத்திட்டியே. இதுக்கு பேர் தாண்டா துரோகம். அப்பா, என் பேச்ச கேளுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. என்னடா இல்ல? அப்ப அந்த டைரியில் இருக்கிறதெல்லாம் பொய்யா? அது உண்மைதாங்ப்பா. தந்தையின் கண்கள் கூரானது. சற்று குறுகித்தான் போனேன். பின்ன இப்ப இல்லன்றியா? காதலை ஒத்துக்கொள்ள இன்னும் தைரியம் வரவில்லை. அவர் கண்களை நேராக பார்க்கும் துணிவையும் இழந்தேன். தயக்கத்தில் நின்ற என்னை தனியே விட்டுச் சென்று விட்டார். தங்கை எதையோ எடுத்துக்கொண்டு வந்தாள். அண்ணா.
அவள் முகத்தையும் என்னால் பார்க்க முடியவில்லை. தந்தையை சமாதானம் செய்கிறேன் என்று சொல்லி அவரிடம் பேசக்கூட முடியாமல் வந்துவிட்டேன். தங்கைக்கு என்ன பதில் சொல்வது? மீண்டும் தந்தையிடம் எப்படி ஆரம்பிப்பது? எப்படி புரிய வைப்பது? முகத்தை கரங்களுக்குள் மறைத்துக் கொண்டேன். அழறியானா? அழுதேன். விடுண்ணா, நான் தான் சொன்னேன்ல அப்பா ரொம்ப கோவப்படுறாருன்னு. அதில்லடா, என்னால் அப்பா கிட்ட பேசவே முடியல. நான் தப்பு பண்ணலன்னு எனக்கு தெரியும். ஆனா அப்பா கேட்குற கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியல. என்ன சொல்றதுன்னும் தெரியல. மறுபடியும் அப்பா கிட்ட பேசலான்னா கண்டிப்பா புரிஞ்சுக்குவாரு. சான்ஸ் கிடைக்கும்போது வாயடைச்சு நின்னுட்டு இப்ப இனி என்னன்னு அவர்கிட்ட மறுபடியும் பேசுறது? நான் அதுக்கு தான் உன்னை ஆஃபீஸ்க்கே சொன்னேன். அமைதியா இருந்து யோசிக்கவாவது செஞ்சிருக்கலாம். சரி விடு, நீ முதல்ல வந்து இந்த கஷாயத்தை குடி. உடம்பு சரியானாலே புத்தி நல்லா வேலை செய்யும். கஷாயமா? எதுக்கு? வாந்தி எடுத்தேன்னு சொன்னேல்ல, அதான். இது குளிர்ச்சி, பித்தம் ஏறாம இருக்கும். நீயும் நைட்டு வாந்தி எடுத்தியா? இல்லையே. பொய் சொல்லாத. நேத்து நீயும் ஒழுங்கா சாப்பிடல, அழுத. உண்மைய சொல்லு. ஆமாண்ணா, நைட்டு வாந்தி வந்தது. இந்தா நீ குடி. இல்லைண்ணா, நைட்டு எனக்கும் காய்ச்சல் தலைவலி பயங்கரமா இருந்தது. அப்பவே அம்மா எனக்கு கஷாயம் கொடுத்துட்டாங்க. அவங்க வச்சதை பார்த்து தான் நான் இப்போ உனக்கு வச்சேன். அப்பவே என்னை எழுப்பி இருக்கலாம் இல்லடா. ரொம்ப கஷ்டப்பட்டியா? நான் உன்னை பார்க்கணும்னு தான் நான் சொன்னேன். அம்மா தான் அவன் தூங்கிட்டு இருப்பான், இப்போ எதுக்கு அவனை எழுப்புறேன்னு திட்டி படுக்க வச்சுட்டாங்க. கண்ணீர் மல்க புகார் கொடுத்தாள். சிறு வயதிலிருந்தே தங்கைக்கு உடல்நலக் குறைபாடு என்றால் என்னைத்தான் தேடுவாள். எனக்கும் காய்ச்சல் வந்துவிடும் என்று தாய் எங்கள் இருவரையும் பிரித்து வைப்பாள். இப்பொழுது காரணம்தான் மாறியுள்ளது. சரி, அழாத, கண்ணத்தோட. காலேஜுக்கு கிளம்பலையா? போகணும்னா அப்பாவும் ரெடி ஆயிட்டிருக்காரு. நீ முதல்ல இதை குடி. கஷாயம் குடிப்பதற்குள் குளுக்கோஸ் கலக்கினாள். இது எதுக்குடா? நீ தான் சாப்பிடவே இல்லையே. உடம்பு டயர்டா இருக்கும். 10 நிமிஷம் கழிச்சு குடிச்சுக்கோ. இப்போ குடிச்சதோட விட்டுடாத. அப்பப்போ கலக்கி குடி. வாட்டர் கேனில் தண்ணி வச்சிருக்கேன். இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்டா. நீ போ, அப்பா வந்துட போறாரு. டிஃபன் மறக்காம எடுத்துட்டு போ. சொல்ல சொல்ல தாய் வந்து மிரட்டினாள். அப்பா உன்னை கீழே காணோம்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. இங்கே என்னடி பண்ற? வாடி வெளியே. நான் இன்னைக்கு காலேஜுக்கே போமா. தங்கை அழுது கொண்டே சொன்னாள். இங்க இருந்து என்னடி பண்ண போற? இப்ப வர்றியா இல்லையா? தாய் பலமாக மிரட்டினாள். தங்கையை அனுப்பி வைத்தேன். தந்தையுடன் காரில் அமர்ந்து அழுது கொண்டே சென்றாள். கண்களை துடைத்துக் கொள்ளும்படி செய்கை செய்தேன். அவளும் துடைத்துக் கொண்டாள். தங்கை அழுததை பார்த்த எனக்கு தாய் மீதுதான் கோபம் வந்தது. சமையலறையில் இருந்த தாயிடம் பேசினேன். ஏம்மா தங்கச்சியை போறப்ப அழ வச்சீங்க? தாயிடம் மௌனம். எதிர்பார்த்ததுதான். நானே அவளை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்தேன். அதுக்குள்ள ஏன் திட்டினீங்க? அப்பா அவளை உன் ரூம்புக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் ஏண்டா அவளை உன் ரூம்புக்கு கூட்டிட்டு போன? நான் கூப்பிட்டு தான் அவ வரணும்னு அவசியம் இல்லம்மா. அவ என் தங்கச்சி. அவ எப்ப வேணும்னாலும் வரலாம் போலாம். சரி, நானே அவளை கூட்டிட்டு போனதா இருக்கட்டும். அதுல என்னம்மா தப்பு? அப்பா ஏன் அவளை வரக்கூடாதுன்னு சொன்னாரு? நீ செஞ்ச காரியம் அப்படி. மா, ஏம்மா நீயும் அப்படியே பேசுற? நான் என்னம்மா பண்ணினேன்? நல்லா படிச்சு நிறைய மார்க் எடுத்து நல்ல பேர் எடுப்போம்னு சொன்னேன். அதே மாதிரி நாங்க 2 பேரும் மெரிட்ல வந்திருக்கோம்மா. வாயில சொன்ன வார்த்தைய காப்பாத்தினதுக்காக அடிமடியில கை வைக்க சொல்லுதா? இதுதாண்டா அப்பா துரோகம்னு சொல்றாரு. அம்மா, நீயும் அந்த வார்த்தைய சொல்லாதம்மா. இங்கதான் பிரச்சனையே. நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி அவ கூட பழக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒன்னும் நான் அவளை லவ் பண்ணல. அவ யாரு, என்ன பேரு, எந்த ஊரு, இதெல்லாம் தெரியறதுக்கு முன்னாடியே நான் அவளை பார்த்துட்டேம்மா. இன்னும் சொல்லப்போனா அவ என்னோட கிளாஸ் தான்னு கூட எனக்கு அப்ப தெரியாது. கம்பைன் ஸ்டடியில அவ கூட பழக வாய்ப்பு கிடைச்சது. அதுவும் எதுவும் பிளான் எல்லாம் கிடையாது. அது உனக்கே தெரியும். அவ ரொம்ப நல்ல பொண்ணு, நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணுன்னு நம்பிக்கை வந்தது. ஒன்னு தெரியுமாம்மா, அவளுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னோட காதல் அவ ஏத்துக்கல. என் கூட பேசுறதையே நிறுத்திட்டா. மனசொடிஞ்சு போயிட்டேன். எல்லாமே முடிஞ்சதுன்னு நினைச்சேன். ஆனா தங்கச்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரணும், அவளை நல்லபடியா பாத்துக்கணும்னு எண்ணத்தை எனக்கு கொண்டு வந்ததே நீதாம்மா. மனசு தேத்திக்கிட்டு அந்த சம்பவத்தை கடந்து போனேன். நல்லா படிச்சேன், மார்க் எடுத்தேன். இதெல்லாம் மாமாவுக்கும் தெரியும். அவர் தானே இந்த வேலையை ஏற்பாடு செஞ்சாரு. வேலைக்கு போனேன், சம்பாதிச்சேன். அதுக்கப்புறம் அவளே வந்து பேசினா. அப்பதாம்மா எனக்கு தெரிஞ்சது, நான் ஒரு நல்ல நிலைக்கு வரணும்ன்றதுக்காக அவளோட காதலை அவ மறைச்சு வச்சிருக்கான்னு. அப்ப அவ என்ன சொன்னா தெரியுமாமா?
உங்க வீட்டுக்கு நான் மருமகளா வரும்போது உங்களுக்கு எவ்வளவு அன்பும் பாசமும் கிடைச்சதோ அதே அன்பும் பாசமும் எனக்கும் கிடைக்கணும்னு சொன்னாமா. அவங்க வீட்ல மாப்பிள்ளை பார்த்தாங்க. என்கிட்ட சொன்னப்போ தங்கச்சி கல்யாணம் தான் முதல்லன்னு சொன்னதால அதுவரைக்கும் காலம் கடத்த வேலைக்கு போனான். தாயின் முகத்தில் மாற்றம் தெரிந்தது. இறுக இருந்த முகம் வாடியது. புருவங்கள் சுருங்கின. கண்களில் தவிப்பு. அம்மா, நான் இப்ப சொன்னது எல்லாமே உண்மை. எதுவும் சேர்த்தெல்லாம் சொல்லல. காலையில இதெல்லாம் அப்பா கிட்ட சொல்லணும்னு தான் வந்தேன். ஆனா அப்பா என்னை பேசவே விடல. அவரோட கேள்விக்கு என்னால பதிலே சொல்ல முடியல. அப்பாவோட பேச்சும் செயலும் என் மனசு சுட்டு அது ஏற்கனவே வெந்து கிடக்குது. நீ பண்றதெல்லாம் வெந்த மனசு மேல பாறையை தூக்கி வச்சா மாதிரி இருக்குமா. இருவருக்கும் கண்ணீர் சொட்டியது. என்னை துரோகின்னு சொன்னீங்க. ஒரு துரோகி நான் அழுகும்போது உங்களுக்கும் அழுக வருது. தங்கச்சி சின்ன பொண்ணுமா, அவ எப்படி அழுதா தெரியுமா? உங்க கோபத்தை தயவு செஞ்சு என்கிட்டயே காட்டிருங்கம்மா. தங்கச்சிய அழ வைக்காதீங்க சொல்லிவிட்டு ஒரு நொடி கூட நிற்காமல் ஹாலில் வந்து அமர்ந்து கொண்டேன். சிறிது நேரம் சோஃபாவில் சாய்ந்து ஆசுவாசப்படுத்திக் கொண்டேன்.